ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பிதசூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமலநயகரி நாதவிந்துதாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணி அம்பா நமோஸ்துதே. தாய்மார்கள் அப்பப்போ ஃபோன் பண்ணி அந்த பராசக்தி நோக்கி ஒரு பாடல் பாடுவீங்களே, அதை பாடுங்க அம்மான்னு வாங்க. அந்த பாட்டில் ஒரு முக்கியமான வாழ்க்கையினுடைய தத்துவம், அதாவது ஆணுக்குள் ஆணாகி பெண்ணுக்குள் பெண்ணாகி பிரியத்தை வைத்து உரிமை கொண்டாடிடும் அன்னை என்றோ. ஆணுக்குள் ஆணாகி பெண்ணுக்குள் பெண்ணாகி பிரியத்தை வைத்து உரிமை கொண்டாடிடும் அன்னை என்றோ. அதாவது ஆண்கள் ஆணாகி பெண்கள் பெண்களாகி இதுக்குள்ளார நீ இருந்து கொண்டு அப்பா அம்மா சித்தப்பா சித்தி மாமா அத்தை அண்ணன் தங்கை குடும்பத் தலைவி குழந்தைகள் பேரன் பேத்தி இப்படி எல்லா உறவுகள் எல்லாம் வைத்து அந்த உறவுகளுக்கெல்லாம் உரிமை உன் கையில் வைத்திருக்கிறாயே பராசக்தி. உள்ளத்தை தொட்டாலே ஓடோடி வருகின்றாய், உலகத்தை நினைத்தாலே ஓடி மறைகின்றாய். உள்ளத்தை தொட்டாலே ஓடோடி வருகின்றாய், உலகத்தை நினைத்தாலே ஓடி மறைகின்றாய். இதை சொல்லும்போது எல்லோரும் குலுங்கி சிரிப்பாங்க தாய்மார்கள். என்னென்னா அந்த கண்ணை முடிண்டு அன்னையே அபிராமவல்லி அன்னை காமாட்சி அன்னையே மீனாட்சின்னும் போது அப்படி கண்கள் நீர் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து அப்படி பிரார்த்தனை பண்ணும் பொழுது அப்படி அகக்கண்ணில் வந்து காமாட்சி அனுக்கிரகம் பண்ணுறாளா, மீனாட்சி அனுக்கிரகம் பண்ணுறாளா, ஆதி பராசக்தி தோன்றி அனுக்கிரகம் பண்ணுறாளா. உலகத்தை நினைத்தாலே ஓடி மறைகின்றாய். என்னங்க என்னங்க எழுந்துருங்க, என்னம்மா இன்றைக்கி கரண்ட்டு பில்லு கட்டணும் தெரியுமில்ல. அடாடா பராசக்தி கரண்ட்டு பில்லு கட்டணுமாமே. ஆனால் எங்கே அந்த பராசக்தி கரண்ட்டு பில்லு கட்டணுமே, பால்காரனுக்கு கொடுக்கணுமே, வாடகை பாக்கி கொடுக்கணுமே, இந்த உலக துன்பங்கள் உலக நிலைகள் எல்லாத்தையும் கொடுத்து எங்கே இருக்கிற அம்மான்னு ஓடி மறைகின்றாயே. அப்படிப்பட்ட அன்னை பராசக்தியை நாம் நம்முடைய மனதில் நம்முடைய வாழ்க்கையில் நேரடியாக வந்து அனுகிரகம் பண்ணுறது இந்த ஸ்ரீ ரகுராமடிகளார் அந்த யூடியூப்பில் இருக்கிற அபூர்வ விஷயங்களுடைய ரூபத்தில் அன்னை பராசக்தி உங்களோட இருக்கின்றாள். ஒரு முக்கிய செய்தி, அதாவது புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 5 தினங்கள், ஒவ்வொரு வாரமும் இந்த 5 தினங்கள் புதன் துவங்கி ஞாயிறு முடிய சென்னை மாநகர் மயிலாப்பூர் ஹோட்டல் கற்பகத்தில் தினமும் அந்த சாயந்தரம் 4லேருந்து இரவு 8:30 மணி வரையிலும் அருள்வாக்கு ஜாதகம் எதிர்கால நலன்களை பற்றி அனைவரும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நேரடியாக வந்து தரிசனம் பெற்று உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பற்றி உங்கள் எதிர்காலத்தை பற்றி அன்னை இடத்தில் அருள்வாக்கு கேட்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்டு அந்த ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ சென்னையில் முகாமிட்டிருக்காங்க. கொரோனாவுக்கு அப்புறம் 4.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரெகுலராக சாயந்தர நேரத்தில், அதாவது புதன்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை முடிய சாயந்தர நேரத்தில், அதுவும் குறிப்பாக 4 மணிக்கு மேலே இரவு 8:30 9 மணி வரலாம் அங்கே இருக்கிறாங்க. அனைத்து தாய்மார்களும் பெரியோர்களும்
சான்றோர் பெருமக்களும் அன்பர்களும் எல்லாருமே வந்து நேரடியாக வந்து தரிசனம் பண்ணலாம். ஹோட்டல் கற்பகம் மயிலாப்பூரில் தெற்கு மாட வீதி குளக்கரை எதிரிலேயே இருக்கும் அந்த ஹோட்டல் கற்பகம். அந்த கபாலீஸ்வரர் கோவிலுக்கு தெற்கு மாட வீதியில் இருக்கிறாங்க அம்மா. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த ஒரு பொன்னான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளணும். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களை தரிசிக்க வரோம். இப்போ திருத்தணியில் இருக்கீங்க, இப்போ சென்னையில் இருக்கீங்க, மகாபலிபுரத்தில் இருக்கீங்க, அடையாறில் இருக்கீங்க, தாம்பரத்தில் இருக்கீங்கன்னு எல்லா பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அந்த சென்னை ரொம்ப அருகாமை. சில பேருக்கு எல்லாம் சவுத்தில் இருப்பாங்க, அவங்க பொண்ணு கொடுக்க கொல்லை பிள்ளை எடுக்க புள்ள வாங்க எல்லாருமே சென்னையை நோக்கி தான் வர்றாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம் மெட்ராஸுக்கு, ஒரு தடவை அம்மாவை போய் பார்த்துடலாம் மயிலாப்பூர் ஹோட்டல் கற்பகத்துக்கு அப்படின்னு நீங்கள் சாயந்தர நேரத்தில், அதாவது புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு சாயந்தரம் 4 மணிக்கு நீங்கள் வருகை தரலாம். அன்பு தாய்மார்களே, இப்பொழுது அந்த தாலி சரடில் கொஞ்சோண்டு விரல் மஞ்சள் முடி போட்டு, அதுவும் குறிப்பாக வளரு பிறையில் வேப்ப மரத்துக்கு கட்டுங்க. உங்கள் வீட்டில் அந்த சுபத்துக்கு உண்டான தடை நிவர்த்தியாகும். வருமானம் இல்லாமல் இருக்குமா? கடந்த 22 மாதங்களாக எங்களுடைய குடும்பத்தில் வருமானமே சரியாக இல்லை. அதாவது ஒரு 10 நாள் வண்டி ஓடுதம்மா, மீதி இருக்கிற 20 நாளும் ஏதோ வண்டி உருட்டுறோம் அப்படின்றாங்க. அந்த தடைகள், அந்த வருமான தடை நிவர்த்தியாகும். ஒரு விரல் மஞ்சள் எடுத்து அந்த வேப்ப மரத்துக்கு தாலி சரடில் கட்டணும். அதே மாதிரி குலம் தடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய வளர்ச்சி பணிகள் செய்யணும்னு மனசில் நினச்சிருப்பீங்க, அப்பா பார்க்கலாம் யோசிக்கலாம் அப்படின்றவங்க இப்போ வளர்ச்சி பணிகள் நீங்கள் சாதிப்பீங்க. அன்பு தாய்மார்களே, அதே போல் செவ்வாய்க்கிழமையில் ஏதாவது ஒரு ஆலயத்தில் காலையிலையோ இல்லை சாயந்தரத்துலேயோ கொஞ்சம் தயிர் சாதம் எடுத்து போய் ஜனங்களுக்கெல்லாம் கொடுங்க. இந்த நேரத்தில் இந்த 4 மாதங்கள் மாசி பங்குனி சித்திரை வைகாசி இந்த 4 மாதங்களில் செவ்வாய்க்கிழமையாக பார்த்து அந்த தயிர் சாதம் தானம் செய்யுங்கள். எப்படி ஏற்பட்ட வியாதியும் நிவர்த்தி ஆகிடும். 1. 2வது, எப்படி ஏற்பட்ட பண கஷ்டம், அந்த பண கஷ்டம் உங்களை விட்டு நிவர்த்தியாகும். அன்பு தாய்மார்களே, இந்த 2025, 26 இந்த காலகட்டத்தில் சிம்மம் தனுசு கும்பம் இந்த 3 ராசிக்காரர்கள் காலாஸ்திரி போய் தரிசனம் செய்யுங்கள். வருதுமா, இரவு ஓட்ட வழியாக எல்லாம் கீழே போகுதுப்பா. என்னது ஓட்ட வழியாக எல்லாம் கீழே போகுதுப்பா? எப்படி? இந்த சிம்ம ராசி தனுர் ராசி கும்பராசிக்காரர்கள் வருது கை நிறைய, ஆனால் ஓட்ட வழியாக எல்லாம் கீழே போகுதுப்பா அப்படி. அதாவது வர்றது தங்க மாட்டேங்குது. அதனால் அந்த காலாஸ்திரி இந்த ஆண்டில் 2025, 26 சிம்மம் தனுசு கும்பம் இந்த ராசிக்காரர்கள் தரிசனம் செய்யுங்கள். பெரிய வேலைகளை சாதிப்பீங்க. இப்போ இந்த ஒரு தமிழ் புத்தாண்டிலிருந்து பெரிய வேலைகளை சாதிக்கிற நேரம் வந்தாச்சு. யாருக்கு? சிம்மம் தனுசு கும்பம் இந்த ராசிக்காரர்கள். அதே மாதிரி ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியம் திருப்பி உங்களுக்கு கிடைச்சிடும். அன்பு தாய்மார்களே, பீடத்தில் அம்மாவுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏதோ அந்த விஷ்ணு பாதம் சொல்கிறீங்களேம்மா, அது உங்கள் கையால் பூஜை பண்ணி எங்களுக்கு கொரியர் அனுப்புங்கம்மா. அதாவது எங்கள் வீட்டில் தைரிய லட்சுமி இருக்கும்மா, மற்ற 7 லட்சுமியாக வாசலுக்கு வெளியவே நிற்குதும்மா, உள்ளாரையே வரமாட்டேந்தும்மா. என்னது உள்ளாரையே வரமாட்டேந்துமான்றீங்களே? அந்த விஷ்ணு பாதம் வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைங்க. எப்பொழுதுமே அந்த 8 தேவியர்கள், அந்த அஷ்டலக்ஷ்மி தேவியர்கள் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யும். அதே மாதிரி அந்த விஷ்ணு பாதம் இருக்கும் பொழுது பால் காய்ச்சிக்கினே யோசிப்பாங்க, இந்த வருஷம் பையன் நல்லபடியாக படிப்பில் பாஸ் பண்ணணும், இந்த வருஷம் குளம் தழைக்க வேண்டும், இந்த வருஷம் நம்ம வீட்டில் சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நினச்சிக்கினே சமைச்சின்னு இருப்பாங்க. அந்த விஷ்ணு பாதம் அங்கே இருந்ததுன்னா ததாஸ்து, நீ நினைத்தபடியே இந்த வருஷம் சொந்த வீடு உனக்கு கிடைக்கட்டும், நினச்சபடியே குளம் தழைக்கட்டும், நினச்சபடியே உன் பசங்க படிப்பில் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த விஷ்ணு பாதம் ததாஸ்துன்னு சொல்லிகிட்டு இருக்குமா. அதனால் விஷ்ணு பாதத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்களுக்கு கொரியர் அனுப்புமா, அதுக்குரிய காணிக்கையை உங்களுக்கு பீடத்துக்கு அனுப்பி வைக்கிறோன்ட்டு அது அவசியம் பெறுங்கள். அதாவது இதை விஷ்ணு பாதத்தை வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 13 ஆண்டுகளாக ஆட்டி படைத்த பண கஷ்டம், ஒரு திருஷ்டி, கெட்ட நேரம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். அன்பு தாய்மார்களே, வளர்பிறை அஷ்டமியில் எலுமிச்சம்பழை மாலை துர்க்கைக்கு சாத்துங்கள். அதுவும் வளர்பிறை
அஷ்டமியில் எலுமிச்சம்பழம் மாலை யார் சாத்தணும்? மேஷம் விருச்சிகம் இந்த ராசிக்காரர்கள் அந்த எலுமிச்சம்பழம் மாலை போடணும் துர்க்கைக்கு. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் குபேர சம்பத்து உண்டாகும். ஆஹா, பரவாயில்லை, எங்கள் வீட்டில் ஒரு மேஷ ராசி இருக்குது, சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்குது. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு எஜமானனே மேஷ ராசி தான்ப்பா, ஊருக்கு பரோபகாரியாக இருப்பார், தவிர வீட்டில் எந்த சூழ்நிலையும் அப்படி எடுத்து வைக்க மாட்டார், கொடுக்க மனசு வராது அவருக்கு, பாக்கெட்டில் இருக்க கொடுக்க மனசு வராதுன்னுவாங்க தாய்மார்கள். எங்கள் வீட்டு அம்மா மேஷராசி தான், எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஒரு 2 நிமிஷத்தில் வரக்கூடிய சண்டையில் அத்தனையும் மறந்துடுறோம், அத்தனையும் நின்று போகுது அப்படின்றாங்க. அப்படி அந்த மேஷராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அந்த வளர்பிறை அஷ்டமியில் துர்க்கைக்கு எலுமிச்சம்பழம் மாலை போடுறதுனால அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன இன்னல்கள் நிவர்த்தியாகும். 1. 2வது குபேர சம்பத்து உண்டாகும். அதே போல் வளர்பிறை நவமி திதி அன்னைக்கு, அதாவது ரிஷபம் துலாம் இந்த ராசிக்காரர்கள் பெருமாள் கோவிலுக்கு வாழைப்பழம் தார் கொடுக்கணும். ஆஹா, அம்மா சிம்பிளான பட்ஜெட்டு தான் நாங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த வாழைப்பழம் தார் எந்த கோயிலுக்கு தரணும்? பெருமாள் கோயில், லோக்கலில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு. ரிஷபம் துலா ராசிக்காரர்கள், இந்த ரிஷபம் துலா ராசிக்காரர்கள் இப்போ இருக்கிற பரிஸ்திதி என்னென்னா 95% தோண்டிடுறீங்க, இன்னும் 2% தோண்டிட்டா அந்த கிராமத்துக்கே தண்ணி கிடச்சிடுமா. உங்களுக்கு மட்டும் தண்ணி கிடைக்கணும்னு தோன்றீங்க. அந்த தோன்ற நேரம் நீங்கள் உங்களுடைய ஐஸ்வர்யமானது உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பித்து விடும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கும் நீங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக ஆவீர்கள். அப்போ 95% தோன்றதோடு இருக்குது. அப்போ இன்னும் 2% இன்னும் தோண்டலை. ஆமாம், இன்னும் வெற்றி இருப்பிடம் கிட்ட நெருங்கி இருக்கீங்க. அந்த வெற்றி இருப்பிடத்தை நெருங்க வேண்டும். அந்த வளர்பிறை நவமியில் பெருமாள் கோவிலுக்கு வாழைப்பழத்தார் கொடுக்கும் பொழுது அந்த 100% வாழ்க்கையை சாதிப்பீர்கள் லாபகரமாக. இனம் புரியாத ஒரு கவலை இந்த ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும், அந்த இனம் புரியாத கவலைகள் உங்களை விட்டு அகன்றுவிடும் அன்பு தாய்மார்களே. அதாவது இந்த வெட்டிவேர், வெண்கடுகு, வால்மிளகு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள், பன்னீர் இதெல்லாம் ஒரு குடத்தில் போட்டு ஒரு 3/4 குடம் தண்ணி நிரப்பி இது அந்த குடத்துக்குள்ளார போட்டுட்டு முதல் நாள் சாயந்தரம் சாமி ரூமில் வச்சுடுங்க. அந்த குடத்தில் தண்ணி நிரப்பி இந்த பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 சிட்டிகை போடுங்க. வெட்டிவேர் ஒரு சின்ன அருகம்பில் சைஸ் போடுங்க. அதே மாதிரி வெண்கடுகு 1 ஸ்பூன், வால்மிளகு 1 ஸ்பூன், ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய் உடச்சி போடுங்க. பச்சை கற்பூரம் தூள் பண்ணி போடுங்க. மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை போடுங்க. பன்னீர் ஒரு பாட்டிலை ஊற்றுங்க. இதெல்லாம் ஒரு குடத்தில் நிரப்பி அந்த கடகம், சிம்மம், கன்னி, மீனம் இந்த ராசிக்காரர்கள் மறுநாள் காலையில் குளிச்சுட்டு கடைசியாக அந்த குடம் தண்ணி எடுத்துன்னு வர சொல்லி கிழக்க பார்த்து நீங்கள் அந்த தண்ணியை குளிச்சிடுங்க. அப்படி குளிச்சிங்கனாக்க உங்களுடைய வாழ்க்கையில் 22 மாதமாக ஒரு தடை பின்னாடி துரத்திக்கினே வருது. என்ன நாம் அதே இடத்துல தான் இருக்கோம், அடுத்த இடத்துக்கு ஏற முடியலைங்க. என்னை நோக்கி வர்றாங்க, அவங்களுக்கு கூட போகிறேன், அவங்க வேலையெல்லாம் சக்ஸஸ் ஆகுது. நானும் சம்பாதிக்கிறேன், நான் ஊருக்கு பணக்காரனாக இருக்கிறேனே தவிர வீட்டில் ஏழையாகவே இருக்கிறேன். யார்? இந்த கன்னி, அதாவது கடகம், சிம்மம், கன்னி, மீனம் இந்த ராசிக்காரர்கள் இந்த திரவியங்களை இரவில் குடத்தில் நிரப்பிட்டு மறுநாள் காலையில் குளிக்கணும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வனவாசம் நிவர்த்தியாகும். பெரிய வேலைகளை சாதிப்பீங்க. அதுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பு உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 8.5 மாதத்துக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன தடைகள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். வள்ளல் தன்மை கொண்டவர் பிறப்பிலேயே இந்த கடகம், சிம்மம், கன்னி, மீனம் இந்த ராசிக்காரர்கள் எப்பயும் வள்ளலுடைய குணம் போல உள்ளவர்கள். அவத வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் வள்ளலாக திகழ்வீர்கள். ஒரு முக்கிய செய்தி, அதாவது புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 5 தினங்கள், ஒவ்வொரு வாரமும் இந்த 5 தினங்கள் புதன் துவங்கி ஞாயிறு முடிய சென்னை மாநகர் மயிலாப்பூர் ஹோட்டல் கற்பகத்தில் தினமும் அந்த சாயந்தரம் 4லேருந்து இரவு 8:30 மணி வரையிலும் அருள்வாக்கு, ஜாதகம், எதிர்கால நலன்களை பற்றி அனைவரும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நேரடியாக வந்து தரிசனம் பெற்று உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பற்றி, உங்கள் எதிர்காலத்தை பற்றி அன்ன இடத்தில்
அருள்வாக்கு கேட்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்டு அந்த ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சான்றோர் பெருமக்களும் அன்பர்களும் எல்லாருமே வந்து நேரடியாக வந்து தரிசனம் பண்ணலாம். ஹோட்டல் கற்பகம் மயிலாப்பூரில் தெற்கு மாட வீதி குளக்கரை எதிரிலேயே இருக்கும் அந்த ஹோட்டல் கற்பகம். அந்த கபாலீஸ்வரர் கோவிலுக்கு தெற்கு மாட வீதியில் இருக்கிறாங்க அம்மா. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த ஒரு பொன்னான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளணும். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களை தரிசிக்க வரோம். அதாவது புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு சாயந்தரம் 4 மணிக்கு நீங்கள் வருகை தரலாம். அன்பு தாய்மார்களே, அதாவது வெண்கடுகில் ஒரு சின்ன முடிப்பு துணியில் போடுங்க, மிளகில் சின்ன துணியில் முடி போட்டு வைங்க, கொள்ளில் சின்ன துணி முடி போட்டு வைங்க. 3த்துலேயும் அழகாக ரெடி பண்ணி எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெயோ வேப்பெண்ணெயோ நெய்யோ அதை போட்டுட்டு அதை தீபம் நவக்கிரக சன்னிதானத்தில் ஏற்றி வைங்க. யாரெல்லாம் 17ஆம் தேதி, 26ஆம் தேதி, 28ஆம் தேதி, 31ஆம் தேதி, 4ஆம் தேதி, 16ஆம் தேதி, 22ஆம் தேதி, 13ஆம் தேதி, 8ஆம் தேதி இந்த தேதியில் பிறந்தவர்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது இந்த மாதம் வெண்கடுகு தீபம் போடலாம்பா, இன்னொரு மாதத்துக்கு மிளகு தீபம் போடலாம், இன்னொரு மாதத்துக்கு கொள்ளில் தீபம் போடலாம். அப்படி தீபம் போடும் பொழுது இந்த மனிதர்கள் எல்லாருமே வந்து ஒரு லாபகரமான வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் எப்படி இருக்குது, பேர் சொல்கிற மாதிரி வரமாட்டேங்குது, லாபம் நல்லா தான் வருதுப்பா அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜ வாழ்க்கையில் போகும்போது தான் அது உள்ளார போய் பார்க்கும்போது தான் தெரியுது, போராடி ஜெயிக்கிறாருப்பா அவர் அப்படின்றாங்களே. இந்த தேதியில் பிறந்தவர்கள் அவசியம் இந்த தீபம் போடணும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை லாபகரமான பயணத்தை துவக்குவீர்கள். பின்தொடர்ந்து வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களை விட்டு அகன்றுவிடும். அனைத்து விஷயங்களிலும் ஜெயத்தை சாதிப்பீர்கள். அன்பு தாய்மார்களே, அம்மா நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த தேதியில் பிறந்தவங்களே எங்கள் வீட்டில் 2-3 டிக்கெட் இருக்குது, நீ என்னம்மா மாதம் ஒரு தடவை ஏற்ற சொல்கிறீங்கன்னா 3த்தையும் ஒரே துணியில் போட்டு 3 அகலில் அழகாக ஏற்றிட்டு வந்துடுறம்மா, என் குடும்பத்தில் இதெல்லாம் இருக்குது இந்த தேதியில் பிறந்தவங்கெல்லாம் அப்படின்னா ஏற்றுங்க அவசியம். தாய்மார்களே, இந்த ராஜராஜேஸ்வரி பீடம் எங்கே இருக்குது? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம். அங்கேருந்து செஞ்சி திருவண்ணாமலை செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் இப்பொழுது புதியதாக சிப்காட்டு வளாகம் பெலாக்குப்பம் என்ற கிராமம், அந்த சிப்காட்டு பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குது மெயின் ரோட்லேயே, அதன் அருகிலேயே இந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம், ராஜராஜேஸ்வரி ஹைஸ்கூல் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் அருள்வாக்கு கேட்க வர்றவங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காலை நேரத்தில் ஒரு 11 மணிக்கு முன்னாடி வந்துடணும். அருள்வாக்கில் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். எதிர்காலத்தை பற்றி அம்பாளை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். இந்த பீடத்தினுடைய ஒரு சிறப்பு என்னென்னா, அதாவது ராமபிரான் தாயார் இளையவர் எல்லாரும் வனவாசத்துக்கு வரும்பொழுது முதல் இந்த இடத்துல வனதுர்க்கையை வணங்கிவிட்டு தான் வனவாசத்தையே ஆரம்பித்தார்கள். அப்போ வனதுர்க்கை வந்து அனுகிரகம் பண்ணுற, ராம நீ வந்து லோக கல்யாணத்துக்காக அவதாரம் பண்ண, லோக க்ஷேமத்திற்காக பூமியினுடைய பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காக வந்திருக்கிற, சத்துருக்களை வெல்வதற்காக வந்திருக்கிற, உனக்கு எல்லா விஷயங்களையும் ஜெயம் உண்டாகட்டும் வனதுர்க்கை ஆசீர்வாதம் பண்ணுறாளாம். அந்த வனதுர்க்கையினுடைய அனுகிரகத்தினால தான் ராவணாதியர்களெல்லாம் வென்று லோகத்திற்கே கல்யாணம், அதாவது லோகத்துக்கே நன்மையை ஏற்படுத்தி தந்தார் ஸ்ரீராமன். அதே போல் பாண்டவர்கள் அவர்கள் எல்லாத்தையும் இழந்து நிராயுதபாணியாக அந்த வனத்தில் நிற்கும் பொழுது முதல் வனதுர்க்கையை தான் வணங்கினாங்க. அந்த வனதுர்க்கையை வணங்கினதுனால 18 நாள் யுத்தத்தில் வெற்றியையும் அவங்களுடைய சாம்ராஜ்யம் அத்தனையும் அவங்களுக்கு திருப்பி கிடச்சிது. இந்த பீடத்தில் ராஜராஜேஸ்வரி பீடம்ன்றது ரிஜிஸ்டர்ட் நேம், ஆனால் இங்கே அருள்வாக்கு சொல்கிறவ வனதுர்க்கை. அந்த வனதுர்க்கையை வந்து இங்கே நீங்கள் தரிசனம் பண்ணும் பொழுது நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள், அம்மா நான் உள்ளத்தில் கனலையும் கண்களில் கண்ணீரையும் வைத்திருக்கிறேன், என்னுடைய கனல் போன்று இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அகல வேண்டும், கண்ணீர் விலக வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். இந்த இடத்துக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள். உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அனந்த கோடி துக்கங்கள் கஷ்டங்கள் அகன்றுவிடும். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கின்னு வாங்க. அன்பு தாய்மார்களே, அதே போல் மேஷம் விருச்சகம் ராஜ அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை உங்களுடைய வீட்டில் வைங்க. சகல ஐஸ்வர்யம் நிரம்பி கொண்டே இருக்கும். அதே போல் அந்த மேஷம் விருச்சிக ராசிக்காரர்கள்
திருச்செந்தூர் ஜெயந்திநாதருடைய சூரசம்ஹாரத்துக்காக வெளியே வர்றாங்க பார்த்தீங்களா, அம்மையப்பனோட அழகாக வர்றாங்க. வள்ளி தேவியான சமேதராக சுப்பிரமணியர் ஜெயந்திநாதர். அந்த படம் மேஷம் விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்டில் வைங்க. அந்த மேஷ விருச்சிக ராசிக்காரர்கள் அதை வைக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டிய அனைத்து செல்வங்களும் கைகூடி வரும். தடையில்லாத வருமானம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அன்பு தாய்மார்களே, உங்களுடைய வீட்டில் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு பராசக்தி எந்திரம் வேணும் தாயே, அதுவும் மகர, கும்பம், மீனம், சிம்மம், விருச்சகம், தனுசு இந்த ராசிக்காரர்கள் பராசக்தி எந்திரம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதுக்குரிய காணிக்கை அனுப்பி பீடத்துக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பராசக்தி எந்திரத்தை பெறுங்கள். எந்த ராசிக்காரர்கள்? மகர, கும்பம், மீனம், சிம்மம், விருச்சகம், தனுசு இந்த ராசிக்காரர்கள். அதாவது நெருப்பாற்றை கடந்து கொண்டு இருக்கின்றீர்கள் இந்த ராசிக்காரர்கள்லாம். அதாவது உதட்டளவில் சிரித்து கொண்டு இருக்கீங்க. எல்லோரும் பார்க்க அவருக்கு என்ன ராஜயோகம் பாடுறாங்க. உள்ளார போய் பார்த்ததால் அவர் போடுற அடல் மீது வெற்றி நட போடுறான்றது அங்கே இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்பாளுக்கு தான் தெரியணுவாங்க. அந்த மாதிரி அப்படிப்பட்ட சூழ்நிலை. அந்த நெருப்பாற்றை கடந்து கொண்டு இருக்கின்றீர்கள். அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் ஜெயிச்சு வரணும், பெரிய வேலைகளை சாதிக்கணும். அதுக்கு இந்த பராசக்தி எந்திரத்தை நீங்கள் அவசியம் தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பதிவு பண்ணி அதுக்குரிய நிதியை அனுப்பி பேங்க்கில் அந்த பணம் கட்டி அம்மாவிட்டிருந்து பெறுங்கள் இந்த ராசிக்காரர்கள். அன்பு தாய்மார்களே, கோதுமை மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு அதில் தீபம் போடணும். அந்த தீபத்துக்கு எதிரில் ஒரு புதிய கண்ணாடி வாங்கி வீட்டில் அந்த தீப ஒளி கண்ணாடியில் தெரியணும். உங்கள் முகம் தெரியக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தீபமானது கிழக்க பார்த்து ஜோதி எரியணும், மேற்க பார்த்து கண்ணாடி இருக்கணும். அந்த கிழக்கு எரியிற தீப ஜோதி மேற்கே இருக்கிற கண்ணாடியில் தெரியணும், முகம் பார்க்குற கண்ணாடியில். என்னம்மா அதில் விஷயம்? வீட்டில் 1008 பிரச்சனை ஓடுது சாமி அம்மா அப்படின்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வருது பாக்கெட்டில் ஓட்டையாக போயிடுத்து எல்லாம். ஒன்று இன்னொன்று 27 வயசாகிடுத்து, இன்னும் பொண்ணு அமையலை, இன்னும் மாப்பிள்ளை அமையலை. இன்னொரு வீட்டில் உத்தியோகமே சரியாக அமையலை. தாயே, நான் கட்டிக்கின எஜமானனுக்கே 52 வயசாகுது, இன்னும் நிரந்தர வருமானம் இல்லை. அப்படி ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு சமாச்சாரம் ஓடிகிட்டே இருக்குது. அப்படி அதாவது நம்ம வீடையே ஒரு இது மாதிரி எடுத்துக்கலாம்ல, சீரியல் மாதிரி. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? கோதுமை மாவை கெட்டியாக பிசைஞ்சு தீபம், நெய் தீபம் அதில் போட்டு அந்த தீப ஒளி அந்த தீபம் கண்ணாடியில், முகம் பார்க்குற கண்ணாடியில் தெரிய வேண்டும். அந்த தீபம் தெற்க பார்த்து இருக்கக்கூடாது, கிழக்க பார்த்து எரியணும். மேற்க கண்ணாடி வைத்து அதில் தெரியணும். இதை நீங்கள் தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும். ஒரு 20 நிமிஷம் அது எரியட்டும். அதுக்கப்புறமேல அந்த கண்ணாடியை கோவிலில் அரச மரத்தண்டியோ நவகிரக சன்னிதானத்திலே வச்சுடுங்க. அந்த தீபம் முடிஞ்சோடனே அதை எடுத்து கவரில் போட்டு டஸ்ட்பினில் போட்டுடுங்க. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய, இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, அம்மா நிறைய பிரச்சனை ஓடுதுப்பா, உங்கள்கிட்ட அருள்வாக்கில் எதை கேட்குறது, எதை பிடிக்கிறது, எதை செய்கிறதுனே புரியலம்மா அப்படின்றீங்களே, இந்த கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். அதுக்கப்புறம் வீட்டில் ஐஸ்வர்யம் வந்து தங்க ஆரம்பிக்கும். சபாஷ், இன்றைக்கி நீங்கள் கொடுத்த யூடியூப்லேயே இதாம்மா சூப்பர் விஷயம், அதை அவசியம் பண்ணிடுறோம் நாங்கள். எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குமா, இங்கே நிம்மதி இல்லை, இல்லை இங்கே நிம்மதி இல்லை. அன்பு தாய்மார்களே, அவசியம் செய்யுங்க. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் முடிந்த வரையிலும் என்னை பார்க்க வரும்போது 108 ₹5 நாணயம், வெத்தலை பாக்கு, ஒரு சாக்லேட்டு இங்கே எல்கேஜி யூகேஜி பசங்க 400 பசங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த 108 தாம்பூலம் அம்மாவுக்கு நீங்கள் தரணும். சாயே, நான் இருக்கிறது மதுரையில் நீங்கள் இருக்கிறது திண்டிவனத்தில் மெட்ராஸில்ன்றீங்க, நான் மதுரையிலேயே கொடுக்க முடியுமா? தாராளமாக தாங்க. ஏதாவது ஒரு சன்னிதானத்தில் 108 தாம்பூலம் இந்த மாசி, பங்குனி, சித்திரை இந்த காலகட்டத்துக்குள்ளார கொடுக்கணும். ஒரு முறை கொடுங்க. உங்கள் வீட்டில் எத்தனையோ விஷயங்கள் பல ஆண்டுகளாக காத்திருப்பீங்க. எத்தனையோ சான்றோர்களை போய் தரிசனம் பண்ணி எனக்கு இதெல்லாம் ஆகணும், நல்லபடியாக நடக்கணுன்றீங்க. எத்தனையோ விஷயங்கள் ஜாதகத்தில் பெரியவர்களை தரிசனம் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்குறீங்க. எல்லாம் அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி இருக்கும்பா, என்னது கிடத்தில் கல் விழுந்த மாதிரி இருக்கும்பா, போகுதுப்பா. ஒரு 10 நாள் வண்டி ஓடுது, 20 நாள் அப்படி தூங்குதுப்பா. அப்படிலாம் என்ன அர்த்தம்? வருமானம் தூங்குது, வருமானம் இல்லை. அதனால் 108 தாம்பூலம் ஒன்று அடிகளாரை தரிசிக்க வரும்போது கொடுக்கணும், இல்லை லோக்கலில் உள்ளூரில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்தில் எடுத்து போய் கொடுங்க. அங்கே இருக்கிற பட்டரோ சிவாச்சாரியரோ பூசாரி யாராவது இருப்பாங்க, என்னம்மா இவ்வளோ எடுத்து வந்து இங்கே வைக்கிற,
நீங்களும் எடுத்துக்கோங்க, இங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் உங்கள் கையால் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அம்பாள்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் மகளும் பொற்காலும் மலரும். அன்பு தாய்மார்களே, நிகழ்ச்சி நல்லா இருக்கா? அற்புதமாக இருக்கா? உங்கள் எல்லாருக்கும் அம்மா வாரம் வருவீங்க, 2 மாதம் கழித்து இப்போ தான் வர்றீங்களே அப்படின்னு கண்ணில் தண்ணி விட்டுனே இருக்கும் உங்கள் கண்ணில். அன்பு தாய்மார்களே, ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு மகா கணபதிக்கு அருகம்பில் மாலை போடுங்க. அதை ஃபைனான்ஸ் தேவி எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க சாமி. இல்லது ஃபைனான்ஸ் தேவியா, அதாவது மகாலட்சுமியை வீட்டுக்கு அனுப்புங்க சாமி. அதுக்கு சின்ன உபாயம், உங்கள் பிறந்த நட்சத்திரம் தெரியும், இல்லை உங்கள் பேரில் முதல் எழுத்து கொண்ட நட்சத்திரம் எதுன்னு உள்ளூரில் இருக்க பெரியவங்களுக்கு கேளுங்க, சொல்லுவாங்க. அந்த ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த விநாயகருக்கு அருகம்பில் மாலை போடுங்க. அதிலிருந்து உங்கள் கையில் அந்த அஷ்டலக்ஷ்மி கடாட்சம், குபேரம் போகிறாம்பார் அப்படின்ற அந்த குபேரத்தோட அனுகிரகம் உண்டாகும். அன்பு தாய்மார்களே, அதாவது கிருத்திகையில் அந்த மாவிளக்கு போடும் பொழுது இந்த வாடகை வீடு எல்லாம் இருக்குமா, 10 பேர் வேலை செய்கிறாங்க கடையில். டெய்லி 11 மணிக்கு ஒரு கட்டு எடுத்து போய் பேங்க்கில் கட்டுறாரு. கரெக்டாக வருமானம் நல்லா இருக்குது, வியாபாரம் நல்லா இருக்குது, எங்களை சுற்றி 10 குடும்பம் நடக்குது, பிழைக்கிறாங்க, நல்லா இருக்குமா. ஆனால் வாடகை வீட்டிலே இருக்கிறோம். இன்னும் ஒரு இடம் வாங்கி போட்டு அதை கட்டி முடிக்கணுன்னா யோசிக்கிறாரு. இப்படியே ஆகாயத்தை இப்படியே மேலேயே பார்த்துட்டு இருக்காருமா. ஒரு சொந்த வீடு வேணுமா. பொதுவாக இன்னும் சில குடும்பங்களில் நல்ல அதிகாரியாக இருப்பாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கும், வாடகை வீட்டிலையே இருப்பாங்க. ஒரு சொந்த இடம் வாங்கணுமா, அல்லது இடம் வாங்கி வச்சுட்டா அந்த சொந்த வீடு கட்டணுமா. அந்த கிருத்திகை அன்னைக்கு மாவிளக்கு போடுங்க. இந்த 2025லேயே சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி அம்மாவை பாத பூஜைக்கு கூப்பிடுவீங்க. அன்பு தாய்மார்களே, வளர்பிறை தசமியில் பிருந்தாவனத்தை போய் தரிசனம் செய்யுங்கள். பிருந்தாவனம் திருக்கோயிலூர் ஞானானந்த தபோவனம். அதே திருக்கோயிலூரில் ஆத்தங்கரை ஓரமாக ரகோத்ம சுவாமி பிருந்தாவனம், கஞ்சி காமாட்சி பீடத்தில் பெரியவா பிருந்தாவனம், திருவண்ணாமலையில் ரமணருடைய பிருந்தாவனம், சேஷாத்திரிகள் சுவாமிகள் பிருந்தாவனம், விசிறி சுவாமிகளுடைய பிருந்தாவனம், இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் அரவிந்தர் இவங்களுடைய அன்னையினுடைய பிருந்தாவனம். ஏதாவது ஒரு பிருந்தாவனம் எப்பொழுது வளர்பிறை தசமியில் தரிசனம் செய். அப்பொழுது உன் வாழ்க்கை பின்னோக்கி போயிட்டே இருக்கேன்னு கவலைப்பட்டுன்னு இருப்பீங்க. கவலைப்பட்டுன்னு அந்த கவலை அகலும். உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல அந்தஸ்தில் வந்துடுவார்கள். இந்த பிள்ளைகளுக்காகத்தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த பிள்ளைகளுக்கு இந்த வாட்டி ஆகும், அடுத்த வாட்டி ஆகும்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதே இடத்துல நிற்குது 4 வருஷமாக, அடுத்த ஸ்டெப் வைக்க மாட்டேங்குது அப்படின்றீங்களே. அந்த வளர்பிறை தசமிக்கு போயிட்டு வாங்க. ஐஸ்வர்யமும் தடையின்றி வரும். வீட்டில் இருக்கிற பசங்க எல்லாரும் வாழ்க்கையில் நல்ல முறையில் செட்டில் ஆவாங்க. அதே மாதிரி வளர்பிறை தசமியில் எண்ணெய் ஸ்நானம் செய்யுங்கள். கோடி துக்கம் உள்ளர இருக்கும் மனசில், அந்த துக்கமானது உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பித்து விடும். அதே வளர்பிறை தசமியில் துர்க்கைக்கோ உற்சவரத்துக்கோ ஒரு மாலை சாத்தி அந்த மாலை எடுத்து வந்து அந்த தசமியில் வீட்டு வாயிற்படியில் கட்டுங்க. அதிலிருந்து உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தங்க ஆரம்பிக்கும். ஒரு முக்கிய செய்தி, அதாவது புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 5 தினங்கள், ஒவ்வொரு வாரமும் இந்த 5 தினங்கள் புதன் துவங்கி ஞாயிறு முடிய சென்னை மாநகர் மயிலாப்பூர் ஹோட்டல் கற்பகத்தில் தினமும் அந்த சாயந்தரம் 4லேருந்து இரவு 8:30 மணி வரையிலும் அருள்வாக்கு, ஜாதகம், எதிர்கால நலன்களை பற்றி அனைவரும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நேரடியாக வந்து தரிசனம் பெற்று உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பற்றி, உங்கள் எதிர்காலத்தை பற்றி அன்ன இடத்தில் அருள்வாக்கு கேட்டு, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்டு, அந்த ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எல்லாருக்கும் அந்த ஸ்ரீ ரகுராமடிகளார்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் உண்டாகட்டும். சுபமஸ்து.